எல்லாருக்கும் வணக்கம். என்ன இன்றைக்கி சாலமாக சோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சோகமும் தான், அதை வர கவலையும் தான். என்ன பண்ணுறது, கோவமாக இருக்குது, கவலையாகவும் இருக்குது, சோகமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் கவலை சோகம் எல்லாம் வருது. என்னன்னு தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுல்ல, என்னுடைய ஃபேன்ஸ் ஆகி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் லைவில் வந்து அவர்கிட்ட நேமை வந்து சொல்லியிருக்கேன். அதை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஃபோட்டோவை நான் வந்து லைவில் காட்டியிருக்கேன். ஓகேவா? சில பேருக்கு ஒரு மேக்ஸிமம் என் லைவில் ஒரு 500-600 பேர் பார்த்தா அப்படி 500-600 பேர் பார்த்தா நான் அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணலை. 100 பேர் ஒரு 150 பேர் இருக்கும்போது நான் வந்து பேஸ் காட்டாமல் அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணேன். அவர் தான்ட்டு சேஞ்ச் பண்ணேன். அடுத்த வேற அவர்கிட்ட பேர் நான் வந்து லைவில் சொல்லும்போது அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் எல்லாம் நோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு சொறி நாய்ன்னு சொல்லலாம். அது ஒரு சொறி நாய். அதுக்கு என்ன பிரச்சனை, எது பிரச்சனை அதுக்கு எனக்கு தெரியலை. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபேஸ்புக் இருக்குல்ல, அது வந்து என்னோட கோவத்தை அவர் வந்து எந்த தப்புமே பண்ணலை. அவர் வந்து எதுவுமே பண்ணலை. ஓகே, என்னை லவ் பண்ண தான் பண்ணார். என்னோட கோவத்தில் அதை எடுத்து என்ன பண்ணியிருக்கான ஒருத்தன் நீ இதில் போட்டிருக்கான், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான். அதை அவர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். மேப்பிங் பண்ணி ரொம்ப கேவலமாக போட்டிருக்கான். அது கீழே கமெண்டும் ரொம்ப பேட்டாக போடுது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நாட்டுக்கிட்டேன்னு சொல்லி அவங்கெல்லாம் இந்த வேலை பார்க்குறது என்று சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஐடியை பார்த்துட்டு இருந்தால் இன்னும் தட்டிட்டு போய் இன்னொரு ஐடியில் வருது. எத்தனை ஐடி கிரியேட் பண்ணி என்னென்னத்தை போடுறாங்கன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நானும் சும்மா பேசுக்கு தட்டுட்டு போனேன். அந்த டைம் வந்து வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ வந்தது. நானும் இந்த லைவில் நான் கதைச்சதை வச்சு அதையும் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதற்கு எரிச்சல் போகாமல் அப்படி போடுது அப்படின்னு விட்டான். சும்மா நார்மலாக வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. கல்யாணம் அப்படின்னு சொன்னதுக்கும் வாழ்த்து சொல்லி போட்டிருந்தாங்க. பேருந்து பார்த்தா இதையும் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமாக போட்டிருக்காங்க. நான் என்ன கேவலப்படுத்துகிறேன்னு நீங்கள் எவ்வளோ வேணால் நியூஸில் போட்டாலும் நான் என்ன சொல்கிறது, ஓகே இதெல்லாம் திருந்தாது, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துது அப்படின்னு நான் தாங்கிப்பேன். ஓகேவா? அந்த 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 அவர் வந்து எந்த தப்புமே பண்ணலை. ஓகே, அதை நான் சும்மா என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் லவ் பண்ணுறவர், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், நான் ஜாலியாக வாழ போடுறவர். ஓகே, இது என்னுடைய சேனல். நான் என்னுடைய விஷயத்தை நான் ஜியா பண்ணிக்கிறேன். எனக்கு கஷ்டமோ துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் நான் வந்து சியா பண்ணிப்பேன். அதனால் நான் சியா பண்ணியிருந்தேன். இது தப்பு இல்லை. நான் வந்து ஆற்றையும் பேரையும் சொல்லலை, யார்கிட்ட வாழ்க்கையும் கெடுக்கலை, யார் எதுவும் போய் பண்ணலை. என்னுடைய சந்தோஷம் நான் பண்ணேன். என்னுடைய சூடு சொன்னால் நான் வந்து கேவலமாக வீடியோஸ் போடல, எதுவுமே போடல. நான் வந்து எனக்கு நல்லா நடக்க போகணும்னா நான் வந்து சியா பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட. அதை பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்கலன்னா போகணும். அதுக்கு சும்மா ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி இவன் அப்படி, இவனுக்கு இத்தனை ஆகுது, இவளுக்கு இத்தனை ஆகுது, இவனெல்லாம் கல்யாணம் கட்டாதீங்க, இவன் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இதில் போட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா கேட்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஒரு கொஞ்சம் நாள் சிந்திக்க மாட்டீங்களா? ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதில் என்ன கிடைக்க போகுது கேட்குறேன். அசிங்கப்படுத்தி என்ன கிடைக்க போகுது? சொல்லுங்கள், அசிங்கப்படுத்தி என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. சும்மா நீங்கள் அசிங்கப்படுத்தலாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி. ஆனால் இதனால் நாங்கள் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் மட்டும்தான். ஓகே, எங்களோட லைஃப் தான் பாதிக்கும். ஓகே, என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஓகே, நான் அதை வந்து எவ்வளவா கஷ்டத்தை தாண்டி வந்துட்டேன். அதை விட்டுட்டு எனக்கு வரப்போகிறவங்கள, என்னுடைய சொந்தக்காரவங்கள, ஃபேமிலியால் இப்படி போட்டுட்டு இருந்தால் என்னங்க கணக்கு? ஒரு சோசியல் மீடியாக்களை வந்தால் இப்படி தான் போடுவீங்களா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? ஏதாவது பண்ணோமா? உங்களை ஏதாவது பண்ணோமா? இல்லை யாரையாவது அடித்து கொள்ளை பண்ணி அப்படி ஏதாவது பண்ணோமா? இல்லை தப்பாக எதுவும் பண்ணிட்டுருமா? இல்லை. நம்மளோட வீடியோவுக்கு போடுறோம், நம்ம ஜாலியாக லைவ் போடுறோம், ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ போட்டு ஜாலியாக போகிறோம். இது எனக்கு ஒரு எல்லாரும் கேட்குறீங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, வயசு ஆகிட்டே இருந்து கல்யாணம் பண்ணுங்க ஆண்டி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ நான் எனக்கு கேட்டிங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன். நான் எனக்கு இல்லை கல்யாணம் எனக்கு நல்லா நடக்க போகுதுன்னா, நான் இன்னும் கல்யாணம் கட்டலைன்னா, இப்போ தான் எனக்கு சின்ன வயசுனா வீட்டை இருக்கிறேன், என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் பதில் சொல்லும்போது அதை மட்டும் எடுத்துட்டு இப்படி போடுறது. அது போகிறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் உழைக்கிறதுக்காக ஒருத்தவங்களை வந்து கேவலப்படுத்தி போடாதீங்க. இன்ஸ்டாகிராம் இலங்கையில் இருக்கிறவங்களாம் தெரியாது, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் தெரியாது. இன்ஸ்டாகிராம்லாம் அமௌண்ட் வரதான் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் அமௌண்ட் வரும், யூடியூப் இதெல்லாம் அமௌண்ட் வரும். டிக்டாக்கில் வராது. டிக்டாக்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு பிரயோசனமும் சல்லி அம்மனுக்கு ஒன்றுமே இல்லை. 5 பைசாவுக்கு உதவாது. அதில் ஒன்றுமே வராது. மேக்ஸிமம் ஃபேஸ்புக்கு அங்கே தான் எல்லாம் வரும், அமௌண்ட் வரும், காசு வரும். காசுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தவங்களை வந்து எடுத்து போட்டால் அது வரும்.
என்னடா இந்த பொண்ணு இப்படி கிடைக்க, யாரா இந்த பொண்ணு அப்படின்னு வாயை பிறந்துட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். அதான் உங்களுக்கு காசு. உழைக்கிறதுக்காக இப்படி என்ன மாதிரி பொண்ணுங்களை என்ன மாதிரி சில நல்ல ஓய்களை எடுத்து இப்படி போட்டு உழைக்கிறது. இதுக்கு வேறு ஏதாவது பிச்சை எடுக்கலாம்ல. போய் பிச்சை எடுத்திங்கன்னா கொஞ்சம் காசாவது கிடைக்கும். ஓகே, இப்படி போட்டுக்கிட்டு என்ன கிடைக்க போகுது கேட்குறேன். சொல்லுங்கள். அந்த காசு இப்போ நீங்கள் ஒருத்தரை கேவலப்படுத்தி போடுறீங்க. அந்த காசு நீங்கள் மாதம் எடுக்கும்போது உங்களுக்கு உடம்பு கூசலை, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை. இப்படி அடுத்தவங்களோட வீடியோஸை போட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்தி போட்டு உழைச்சி சாப்பிட்றமே அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து யாரையும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேனா, நான் அடுப்பில் இருந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து போடுறேன். லைவில் தொண்டை தண்ணியை வலிக்க கத்தி வீடியோஸ் போடுறேன். ஏன் சம்மந்தமாக தான் போட்டுட்ருக்கேன். வியூஸ் வரதோ வரலையோ போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஈஸியாகத்துக்கு போட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன அவங்களோட அங்கே போடுறாங்க, அங்கே பார்த்தேன், அங்கே கழிக்கிறாங்க, பேட் கமெண்ட்டாக போடுறாங்க, திட்டி போடுறாங்க, நல்ல மையம் போடுறாங்க, திட்டியும் போடுறாங்க. என்னன்னு தான் கேட்குறேன். கடுப்பாக இருக்குது உண்மையாகவே. நினைக்கும் போது எரிச்சலாக வருது. ஆளாலும் என் கூட எனக்கு வந்து எதிரி வேறு யாருமே இல்லை. என் கூட இருந்தவங்க தான். நான் வந்து நம்பி பழகினேன். சோசியல் மீடியாவில் வந்தவங்களும் நம்பி பழகினேன். இந்தியா ஃபேன்ஸ் எனக்கு இருக்கேன் நிறைய. இலங்கையில் யாருமே ஃபேன்ஸு பிடிக்கவும் பிடிக்காது, யார் கூட பழகவும் போக மாட்டேன். சரி, இந்தியா ஃபேன்ஸ் ஆகுது நல்லா இருப்பாங்களான்னு சும்மா 2-3 பேர் கூட பழகினேன். ஆனால் அவங்களும் என்னோட என்ன வன்மோ என்ன கோன்னு தெரியல, சும்மா பேக்கெடி கிரியேட் பண்ணிட்டு வர்றது, அதை எடுத்து நியூஸில் போடுறது, இப்படியே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு நல்லா நடக்க போதோ இல்லை நான் ஏதோ பண்ண போகிறனோ அது பொறுக்கலை. அதை நான் விட்ட பிள்ளை சொல்லிருக்கக்கூடாதோ. ஏன்னா சந்தோஷத்துக்காக சொன்னேங்க. எனக்கு மறைக்கலாம் தெரியாது. வெகுளித்தனமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் லைவில். ஓகே, இப்படி எனக்கு வெட்டிங் ஆக போகுது, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொன்னேன். அதுக்கும் இப்படி ஒரு பண்ணுமா, யார் அவன் அப்படின்னு தேடி பிடிச்சிட்டு நான் கதைக்கிறேன்லாம் லைவில் உட்காந்து நோட்டை விட்டுட்டு அதை தூக்கி உடனே அங்கே போட்டான். சரி, ஓகே, நீங்கள் நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறேன். ஓகே, போடுங்க. நீங்கள் அவனை பற்றி நீங்கள் இதில் போடுறபடியா எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஓகே, ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சும்மா போட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி போட்டால் எனக்கு ஒன்றும் நடக்காது, வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்காது. அப்படி போடத்தான் அவங்களுக்கு இன்னும் என் மேலே பாசம் அதிகம். இந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாது, இந்த பொண்ணை நம்ம வெட்டிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது வரும். ஓகேவா? ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தும் போது தான் அவங்க பாவ இறக்கம் பார்த்து எங்கள் பக்கம் சப்போர்ட்டாக வருவாங்க. என்னடா இந்த பொண்ணை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, இதுக்காகவே அந்த பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணோட இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இவ்வளோ பண்ணினீங்களே, வேறு யாராக இருந்தால் என்னை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர் இன்னும் போகல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஓகே, போட்டுப்போங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் போடுறதால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போதில்லை, எனக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. போடுங்க, செலிபிரிட்டியாக ஆக்கி விடுங்க, நோ ப்ராப்ளம். பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் தாராளம் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த பணம் ஒரு நாள் கிடைக்கும். கண்டிப்பாக நான் 6 கண்டுபிடிச்சேன்னு வந்தேன். போகிறவனை கண்டுபிடிச்சேன்டா உனக்கிட்டு காசு போனாலும் பரவாயில்ல, அங்கே வந்து காசில் வலிச்சு இந்தியா வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மறந்துடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாய். மீண்டும் என்னோட வெளியே சந்திக்கிறேன். பாய் சொல்ல தான் வந்தேன். ஓகே, பாய். இந்த குரங்குகளுக்கு தெரியும், நான் சொன்ன குரங்குகளுக்கு பார்த்துட்டு பாய் ராட்டா.